ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம் ஸ்கொயர் யம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பாஸ்தா சாலட் எப்படி பண்ணுறோன்றத வாங்க பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை இப்போ பார்த்துடலாம். 200 கிராம் அளவுக்கு பாஸ்தா, 150 கிராம் சிக்கன், அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாலட்கான வெஜிடபிள்ஸில் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட், முட்டைகோஸில் ஒரு கால்வாசி முட்டைகோஸ் மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு ஹாஃப் லெமன், அதுக்கப்புறமா 3 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு தயிர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம பாஸ்தா எடுத்துருக்கோம்ல, அதே பவுல் அளவுக்கு 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நான் இன்றைக்கி பெண்ணே பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தா மேக்ஸிமம் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். இப்போ நம்ம சாலட்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஹாஃப் லெமனில் ஒரு கால்வாசி லெமனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக சிக்கனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனோட தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனில் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை நம்ம தனியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கனை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே இந்த சிக்கன் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். நம்ம சாலட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி, அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அதுக்கப்புறமா முட்டைகோஸ், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, இதோட நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல தயிரெல்லாம் சேர்த்து அந்த மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸோட சிக்கன், அதுக்கப்புறமா பாஸ்தா, நம்ம டிஷ்ஷுக்கே ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டான கர்ட் மிக்ஸ், இது எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான டேஸ்டியான சிக்கன் பாஸ்தா சாலட் பரிமாற தயார். இந்த ஈஸி அண்ட் ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.